வருமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். தொடர்ச்சியாய் நாம் வாழ்க்கையா வல்லமையா என்கிற தலைப்பின் ஊடாக அநேக காரியங்களை பல மாதங்களாக கற்றுக்கொண்டு வருகிறோம். தொடர்ச்சியாய் அதை நாம் பார்க்க போகிறோம். கற்றுக்கொள்வது என்பது எதற்காக? நம் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டதை செயல்முறைப்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அவை கற்றுக்கொள்கிறோம் என்றால் தெளிவடைகிறோம் என்ற அர்த்தம். அதாவது தெரிந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை தெரியாமல் நாம் செய்வது வேறு, தெரிந்து கொண்டதின் பின்பு நாம் தவறுகள் செய்வது வேறு. அவை தெரியாமல் தவறு செய்தால் அது அறியாமல் செய்கிற காலங்களிலே தேவன் அறியாதை போல் இருந்தார். இப்பொழுதோ நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களே பார்த்தோம். ஆகவே இந்த நாட்களிலே இந்த கிறிஸ்தவ சமூகம் பாரம்பரியங்களை தழுவிக்கொண்டு, அதாவது தேவனுடைய உண்மையான கற்பனைகளையும் சத்தியத்தையும் கைவிடுகின்ற ஒரு காலத்தில் இருக்கிறோம். இது இன்று மட்டுமல்ல, அன்றும் கூட இயேசு மனிதனாய் இருந்து அவர் நடந்து போதித்து கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் கால்நடையாய் சென்று அவர் ஊழியம் செய்த காலங்களிலும் அப்படித்தான் இருந்தது. ஆகவே இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. அது இன்று மட்டுமல்ல, இயேசு வாழ்ந்த காலப்பகுதியிலே மாத்திரமல்ல, அதாவது மோசேயினுடைய காலத்திலும் நியாயப்பிரமாண காலத்திலும் கூட இப்படிப்பட்ட பாரம்பரியங்களை மட்டும்தான் அவர்கள் கை கொண்டார்கள். குறிப்பாக நாம் கடந்த நாட்களை பார்த்தோம். பலி செலுத்துவார்கள், பண்டிகைகளை செலுத்துவார்கள், ஆராதனைகளை செலுத்துவார்கள், இன்னும் காணிக்கைகள், தசமபாகங்கள், அப்படி நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட அனைத்தையும் செய்வார்கள், செய்து கொண்டுதான் வந்தார்கள். ஆனால் அவைகளினாலே அவர்களுக்கு பலன் இல்லை, தேவனுக்கும் பிரியமில்லை. ஏனென்றால் அது செய்வார்கள். பொதுவாக பலியை செலுத்துவார்கள், பாவமும் செய்வார்கள், பாவம் செய்வார்கள், பலியை செலுத்துவார்கள். இப்படி மாறி மாறி செய்வதனாலே தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. அதாவது பிசாசுடைய தந்திரம் என்னவென்றால், தேவனுக்கு பிரியமாய் இருக்கக்கூடாது, மகிமையும் கனமும் தேவனுக்கு போய் சேரக்கூடாது என்பதில் அவன் மிகவும் தந்திரசாலியா இருக்கிறான். ஆகவே பிரியமானவர்களே, அந்த பாரம்பரியம் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு காரியத்திலே உலகம், மாமிசம், பிசாசு கலந்திருக்கிறது. அது எப்படி கலந்திருக்கிறது என்று சொன்னால், அங்கே ஒரு பெருமையை, அதாவது தாங்கள் செய்கிற, அதாவது அந்த உபவாசத்திலேயோ அல்லது தாங்கள் செய்கிற அந்த பண்டிகையிலேயோ, அவர்கள் பாடுகின்ற பாடல்களிலேயோ அல்லது அவர்கள் செய்கின்ற ஊழியங்களிலேயோ அவன் என்ன செய்கிறான்? பிசாசு மனிதனை பெருமை கொள்ள வைக்கிறான். அதை செய்துவிட்டால் போதும் என்ற அளவுக்கு அவர்கள் அதை என்ன செய்கிறார்? பழக்கப்படுத்திக் கொள்ளுகிறார். பழக்கத்தை, ஒரு பழக்க தோஷம் என்று சொல்லுவார்கள் அல்லவா? ஒரு மனிதன் ஒரு காரியத்தை பழகி கொண்டான் என்றால் அந்த பழக்கத்தை விட மாட்டான். அதுபோல பாரம்பரியம் ஒரு பழக்கமாய் இருக்கிறதுனாலே அது ஒரு பழக்கமாய் போகிறதே தவிர தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நீதி அங்கே செய்யப்படுவதில்லை. ஆகவே பிரியமானவர்களே, இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த பாரம்பரியத்திலே என்ன நடக்கிறது சொன்னால், தாங்கள் செய்கிற அந்த காரியம் அது போதும், அது நான் ஒரு பெருமையை கொண்டு வர. இதைத்தான் நாங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே அந்த 2 மனிதர்கள் ஜெபம் பண்ண போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். அந்த ஜெபத்திலே கூட பார்க்கிறோம், இந்த பரிசேயன் என்ன சொல்லுகிறான்? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். 11வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், அவன் என்ன சொல்லுகிறான்? பரிசேயன் என்று, தேவனே,
நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். இந்த பரிசேயனுடைய ஜெபத்திலே எண்ணத்தை காணக்கூடியதா இருக்கிறது. அவன் தான் செய்கிற அந்த நற்கிரியைகளின் நிமித்தம் தான் பெருமை கொண்டு அவன் இதுவே எனக்கு போதும், இதுக்கு மேல நான் செய்ய தேவையில்லை, ஏன்னா நான் எல்லாம் செய்கிறேன், நான் உபவாசம் பண்ணுகிறேன், நான் உண்மையா இருக்கிறேன், பரிசுத்தமா வாழுகிறேன், நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய கிரியைகளில் அவன் திருப்தி அடைகிறான். அதாவது தான் செய்கிற அந்த காரியத்திலே திருப்தி அடைகிறான். ஆனால் அதுக்கு மேல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்பதை அவன் கவனிக்கவில்லை, அதை மறந்து போகிறான். ஆகவே இன்றைக்கும் கூட பாருங்கள், பெரிய சபைகள் என்று சொல்லுக ஒரு சபை ஸ்தாபனங்களை எடுத்துக்கொண்டால் அவர் சொல்லுவார்கள், எங்களுடைய சபையிலே நாங்கள் இப்படி செய்கிறோம், இந்த மாதிரியான காரியங்கள் செய்கிறோம், வெள்ளை உடுத்துகிறோம், அல்லது நகை போடவில்லை, அல்லது நாங்கள் கிழமையில வாரத்துல 3 நாள் உபவாசம் பண்ணுகிறோம், மாதத்துல இப்படி செய்கிறோம், அமாவாசை ஜெபம் வைக்கிறோம், தானியல் ஜெபம் வைக்கிறோம், இன்னும் 24 மணி நேரம் ஜெபம் வைக்கிறோம். இப்படியெல்லாம் அவர்கள் கூறிக்கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால் செய்ய வேண்டியவற்றை விட்டு விடுகிறார்கள். அதெல்லாம் செய்வது சரிதான், அது தவறு இல்லை. இப்போ உபவாசம் பண்ணுவது தவறு இல்லை, நாம் பாடுகிறது ஆராதிக்கிறதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் அது தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய சட்டத்தின்படி போகாமல் மனித சித்தத்தின்படியும் மனிதனுடைய விருப்பத்தின்படியும் போவதுதான் அங்கே தவறாகிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப சில வேளை நாம இந்த வார்த்தைகள் கேட்கும் போதும் சிலவற்றை தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது, கவனமாய் கேட்க வேண்டும். அதாவது தேவன் பாருங்க, அந்த பாரம்பரியம் என்று சொல்லுகின்ற பொழுது மாற்கு 7வது அதிகாரத்திலே நீங்கள் வருகின்ற பொழுது பாருங்கள், 3வது வசனத்தை வாசிப்போமா? 3வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். பாத்தீங்களா? இப்ப இந்த இடத்துல சொல்லுகின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, அவர்கள் பாரம்பரியமாய் என்ன செய்தார்கள், தங்களுடைய கொள்கை, அதாவது மனிதனுடைய கொள்கை அது போதும் என்று நினைத்தார்கள். ஆனால் அது தேவன் வேண்டாம் என்று சொல்லல. அதாவது அந்த பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா, கை கழுவாமல் கை கழுவி சாப்பிடுறது பிழை, தவறு என்றவர் சொல்லவில்லை. ஆனால் கை கழுவுகிறீர்கள், செப்பு குடங்களை கழுவுகிறீர்கள், மனைகளை கழுவுகிறீர்கள், கிண்ணங்களை கழுவுகிறீர்கள். 4வது வசனம் சொல்லுகிறது, கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுறதும் அல்லாமல் வேறும் அநேக ஆசாரங்களை கை கொண்டு வருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்ப இதெல்லாம் தவறு இல்லை. வீடுகளை கழுவி சுத்தம் பண்ணுவது, செப்பு குடங்களை பண்ட பாத்திரங்களை கழுவுவது, இது தவறு இல்லை. ஆனால் அதுதான் பரலோகம் கொண்டு போகும், அதுதான் தேவனுடைய சித்தம் என்று நினைப்பது தவறு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் தவறு. அதான் உபவாசம் பண்ணுவது தவறு இல்லை. நீங்க 30 நாளோ 40 நாளோ எதையும் செய்யலாம். ஆனால் அதை செய்து விட்டால் நான் பரலோகம் போவேன் என்று நினைப்பது தவறு. அதல்ல, வேத சத்தியத்துக்குள் அவர்கள் இருக்க வேண்டும், வேத சட்டத்தின்படி அவர்கள் செய்ய வேண்டும். அப்ப இது மேலோட்டமாக மனிதரை பிரியப்படுத்தவும் தன்னை திருப்திப்படுத்தவும் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. ஆனால் தேவனை அது திருப்திப்படுத்துவது இல்லை என்பதை தேவ வார்த்தையினூடாக நாம் விளங்கிக் கொள்ள கற்றுக்கொள்ள முடியும். கவனியுங்கள். ஆகவே இவையெல்லாம் செய்தும் என்ன நடக்கிறது? வேஸ்ட் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அவ்வளவு குளிக்கிறார்கள், கழுவுகிறார்கள், துப்புரவா இருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் எதற்கு இது செய்யப்படுகிறது என்று சொன்னால், இதற்கு இணையான வசனம் ஒரு தெளிவு பெறுவதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிக்கலாம். நீங்கள் மத்தேயு 23வது அதிகாரத்தை திருப்புங்கள். அதுல 27வது 28வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 23, 27, 28.
மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே இப்போ நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இதைத்தான் அவர் வெறுக்கிறார். இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தையினூடாக தெளிவு பெற முடியும் என்று நினைக்கிறேன். இவன் பாரம்பரியத்துல என்ன நடக்கிறது? அது வெளியரங்கமான சடங்காச்சாரமா இருக்குது. வெளி தோற்றத்துக்காக மனிதர்களுக்கு காட்டப்படுகின்ற வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. அந்த பாரம்பரியத்துக்குள்ள என்ன இருக்கிறது? வெளி தோற்றம். இப்ப கல்லறை எடுத்துக்கொண்டால் இந்த கல்லறையில பாருங்க, நல்ல பெயிண்ட் அடித்து நல்ல வசனங்கள் எல்லாம் போட்டு அந்த கல்லறையில என்ன செய்வார்கள்? டெக்கரேஷன் பண்ணி பூக்கள் எல்லாம் வைத்து இப்ப வெளியே பார்த்தா நல்லா இருக்கும். கல்லறையை பார்க்கவும் நல்லா இருக்கு. அது போல இந்த பாரம்பரிய செயல்கள் நல்லா தெரியுது. யாருக்கு தெரியுது? மனிதர்களுக்கு. ஆனால் தேவன் வெளியிலே அவர் பார்ப்பதில்லை, அவர் உள்ளத்தை பார்க்கிறார். அப்ப உள்ளம் கேடுபாடாயிருக்கிறது, உள்ளம் எலும்பு கூடுகளும் நாற்றங்களுமாயிருக்கிறது. உள்ளத்தை மாற்றாமல் நீ வெளியிலே உபவாசம் பண்ணி என்ன செய்ய? நீ வெளியிலே பாடல்களை பாடி என்ன செய்வது? வெளியிலே நீ ஊழியம் செய்து என்ன செய்வது? நீ வெளியிலே மற்ற காரியங்கள் கர்த்தருக்காக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்வதனால் என்ன பலன் உண்டு? இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இதுதான். ஒரு மனிதன் சுத்தமாக்கப்பட வேண்டும், ஒரு மனிதன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். ஆகவே இங்கே நீங்கள் வருகின்ற பொழுது, இந்த மத்தேயு 23 நீங்கள் வாசிக்கின்ற பொழுது என்னத்தை வாசித்தீர்கள்? என்னத்தை ஆண்டவர் கண்டனம் பண்ணுகிறார்? அப்ப அன்றைக்கு இதையே கண்டனம் பண்ணினவர் இன்றைக்கு அவர் கண்டனம் பண்ண மாட்டாரா? இன்றைக்கு எப்படி கண்டனம் பண்ணுகிறார்? சத்திய வார்த்தைகள் உங்களை தேடி வருகின்ற பொழுது நீங்கள் அந்த கண்டன குரலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கண்டனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? ஏற்றுக்கொண்டால்தான் திருந்த முடியும். அந்த கண்டிப்பை ஏற்றுக்கொண்டால்தான் நம்மால திருந்த முடியும். சரி, இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கின்ற பொழுது மிக அழகாகவும் தெளிவாகவும் ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே. யார் அவர்கள்? நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இவர்கள் தான் பெரிய போதகர்கள், இவர்கள் தான் பெரிய ஊழியக்காரர்கள், இவர்கள் தான் ஃபேமஸ் ஸ்காலர்ஸ், இவர்கள் தான் உலகத்துல பெரிய ஃபிகர்கள். நல்ல கவனிங்க, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே. அப்ப வேதபாரகரும் பரிசேயரும் எதற்குள்ளே இருக்கிறார்கள்? மாயத்துக்குள்ளே இருக்கிறார்கள். மாயம் என்றால் என்ன? சொல்லுவது வேறு, செய்வது வேறு. சொல் வேறு, செயல் வேறு. இதுதான் மாய்மாலம். ஆகவே இன்றைய கிறிஸ்தவம் உண்மையான அன்பு செலுத்த கடனாளிகளாய் இருக்கிறார்கள். இயேசு உண்மையாய் அன்பு செலுத்தினார், இயேசு உண்மையா அன்பு செலுத்த. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் மாய்மாலமான அன்பை செலுத்துகிறது. ஆகவே உள்ளே ஒன்று வைத்துக் கொள்ளுகிறது, வெளியிலே ஒன்று பேசுகிறது. இதை தேவன் முற்றிலுமாய் கண்டிக்கிறார். அதை அவர்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்து மாயக்காரர் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஐயோ என்றால் என்ன? ஐயோ என்றால் என்ன? உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது, உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது, நிச்சயமாய் நீங்கள் கஷ்டப்பட போகிறீர்கள், ஆபத்திலே சிக்க போகிறீர்கள் என்பதுதான் அந்த வார்த்தை, ஐயோ என்ற வார்த்தை. அங்க என்ன சொல்லப்படுகிறது? அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். பார்த்தீர்களா? உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு போதனை, இப்படிப்பட்ட ஒரு ஆழமான சத்தியம் இன்னைக்கு திருச்சபையிலே சொல்லிக் கொடுத்தால்தான் அந்த மக்கள் பரிசுத்தமாவார்கள், அந்த மக்கள் கிறிஸ்துவோடு நடப்பார்கள். ஆகவே இன்றைய சமூகம் இந்த வேதபாரகரும் பரிசேயரும் என்ன செய்கிறார்கள்? தங்களை காட்டுகிறார்கள், தேவனை மறைக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? தங்களை காட்டுகிறார்கள், தேவனை மறைக்கிறார்கள். அதிலே சில வகைகளை நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் எவ்வாறு செய்கிறார்கள்? அன்று செய்த அதே சத்துனுடைய திட்டம், சாத்தானுடைய திட்டம் இன்றைக்கும் இந்த வேதபாரகர் பரிசேயர் என்று சொல்லப்படுகிற ஊழியர்களிடத்துல மெயினாக காணப்படுகிறது, விசேஷமாக காணப்படுகிறது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. கவனியுங்கள், இன்னும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம்.
23வது மத்தேயு சுவிசேஷம் 2, 3 வசனங்களை வாசிங்கள். வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இப்ப கவனிச்சீங்களா? இப்ப நமக்கு யார் ரோல் மாடல்? நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? யோசித்து பாருங்கள். ஏற்கனவே நான் இந்த ஸ்டடியில சொல்லி இருக்கிறேன். ஹீரோனிஷம் என்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஹீரோனிஷம் என்றால் ஒரு மனிதனை பின்பற்றுகிறது. அதாவது எப்படி என்றால், இந்த சினிமாவிலே அரசியலை பாருங்கள். ஒரு தலைவனை தெரிந்து கொள்வார்கள், ஒரு கட்சியை தெரிந்து கொள்வார்கள், அல்லது சினிமாவிலே ஒரு நடிகனை தெரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கென்று ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கும். ரசிகர்கள் கூட்டம் இருக்கும். அப்பொழுது அந்த ரசிகர்கள் என்ன செய்வார்கள்? இந்த தலைவனை புகழ்வார்கள், போற்றுவார்கள், கடவுள் என்று சொல்லுவார்கள். சினிமாவில கூட சினிமா ரசிகர்கள் இந்த பாருங்கள், குல தெய்வம், இதய தெய்வம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். யாரை? அந்த தலைவனை. ஆகவே அதுபோல அவர்கள் குலதெய்வம் இல்லையே, அவர்கள் தெய்வம் இல்லையே. அவர்கள் நடிக்க வந்தார்கள், ஏதோ நடிக்கிறார்கள். அவர் அரசியல்வாதிகள், ரைட், அவர் தலைவராய் இருக்கிறார். ஆனால் அவர்கள் கடவுள் இல்லையே. ஆனா அதே போலதான் இன்னைக்கு பிசாசு ஒரு பாரிய பெரிய தந்திரத்தை கிறிஸ்தவத்துக்குள்ள வைத்திருக்கிறான். ஒரு எருசலேம் என்று வைத்துக்கொள்வோம். அது எருசலேம்ல அந்த தலைவர் இருக்கிறார் வைத்துக் கொள்வோம். இப்ப நாங்கள் எங்க இருக்கிறோம்? இந்தியாவிலே, இலங்கையிலே இருக்கிறோம். அப்ப எருசலேம்ல தான் அந்த தலைவருடைய வீடு இருக்கு, தலைவருடைய தலைமையகம் இருக்கு. இப்ப என்ன சொல்லுவேன்? நீங்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வாருங்கள், பண்டிகை கொண்டாட வாருங்கள். மற்றது உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால், குறிப்பாய் பேயா, பிசாசா, கவலையா, கண்ணீரா, கடன் பிரச்சனையா, உடனடியாக எங்களை அணுகுங்கள், எங்களுக்கு எழுதுங்கள். நாங்கள் 24 மணி நேரம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னதோட, இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், 24 மணி நேரம் அவர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்களே, என்னுடைய கண்ணீர் மாறுகிறதே, கஷ்டம் மாறுகிறதே, கவலை மாறுகிறதே, கடன் பிரச்சனை மாறுகிறதே, வியாதிகள் போகிறதே என்பதற்காக இவர்கள் யாரை நோக்கி பார்க்கிறார் என்றால், எருசலேமிலே இருக்கிற அந்த ஸ்தாபன தலைவரை பார்க்கிறார்கள். ஆனால் வசனத்தை அவர்கள் கவனிப்பதில்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். இதிலிருந்து நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். Praise you God. Hallelujah. Right. நாம எடுத்துக்கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே மிக தெளிவான சத்தியங்களை அங்கு அறியக்கூடியதா இருக்கிறது. Praise you God. Hallelujah. ரைட். அங்கே நீங்கள் பார்க்கின்ற பொழுது, ஸ்தோத்திரம், வாசிங்கள் 20வது வசனம். யோவான் 4:20. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். யார்? இந்த சமாரிய ஸ்திரீ இப்படி ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டார்கள், நீங்கள் எருசலேமிலே இருக்கிறதை தொழுது கொள்ள வேண்டும், அங்கே ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்றார். 21வது வசனம் நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலே மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். பாத்தீங்களா? அப்ப என்ன இயேசுடைய சத்தியம் என்ன? இயேசுடைய போதனை என்ன? அவருடைய ரெவலேஷனுடைய வெளிப்பாடு என்ன? இங்க என்ன சொல்ல வருகிறார்? எருசலேமில மட்டுமில்ல தேவ வல்லமை,
எருசலேம்ல போனா மட்டும்தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும், உங்களுக்கு பேய் ஓடும், உங்களுக்கு கஷ்டமாறும் மண்டி இல்ல. இது தவறான உபதேசம். இது தவறான பிழையான மனிதனுடைய கொள்கை. ஆனால் தேவனுடைய கொள்கை என்ன? அவர் சொல்லுகிற பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆமென். அப்படி என்றால் இன்றைய கிறிஸ்தவம் என்ன செய்கிறது? பழைய ஏற்பாட்டு அந்த பாரம்பரியத்தை, அந்த நியாயப்பிரமாணத்தின் சடங்காசாரத்தை இன்றைய கிறிஸ்தவம் கை கொள்ளுகிறது. இன்னைக்கு திரளான ஜனங்கள் அவைகளை கை கொள்ளுகிறார்கள். அப்ப அந்த தலைவரை நோக்கி பார்க்கிறார்கள். அப்ப அந்த தலைவருக்கு பின்னால இருக்கிறது என்ன? கவனியுங்கள். தங்களுடைய காரியங்கள், பேய் திரட்டி விட்டால் அது பிரபலப்படுத்துகிறார்கள், நோய் மாறிவிட்டால் அது பிரபலப்படுத்துகிறார்கள், நிறைய காரியங்களை பப்ளிசிட்டி தேடி மக்களை கவருகிறார்கள். கவர்ந்த பரவாயில்ல, சாசு திறத்தினா நல்லது, வியாதி குணமாக்கப்பட்டா நல்லது, மக்களுடைய கண்ணீர்கள் கவலைகள் மறைந்தால் நல்லதுதான். ஆனால் அந்த நன்மைக்கு பின்னால ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன இருக்கிறது? அந்த தலைவனுடைய பெருமை, அந்த தலைவனுடைய மகிமை, அந்த தலைவனுடைய புகழ் அங்கே இருக்கிறது. அப்ப யார் மறக்கப்பட்டது? தேவன். அப்ப யார் செய்து, யார் இந்த பேயை திரத்தினது? எந்த நாமத்திலே திரத்தப்பட்டது? இந்த நோய் யார் குணமாக்கினது? அந்த தலைவனா இயேசுவா? யோசித்து பாருங்கள். அந்த கஷ்டம் யார் மாற்றினது? கஷ்டத்தை மாற்றினது அந்த தலைவனா, அந்த ரெவரண்டா, அல்லது அந்த பிஷப்பா, அல்லது அந்த பெரிய தீர்க்கதரிசியா? யாருடைய நாமத்தினாலே இந்த அற்புதம் நடக்கிறது? கஷ்டம் கவலை யார் மாற்றுவது? அந்த தலைவனா தேவனா? இந்த தெளிவு இன்றைய காலகட்டத்திலே மக்களுக்கு இல்லை. எனவே இது ஒரு பாரம்பரியமா ஆசரித்து வருகிறார்கள். பாருங்கள், எங்களுடைய அந்த வாருங்கள், எருசலேம் உங்களுக்கு உதாரணத்தை சொன்னேன். எருசலேமுக்கு வாருங்கள், அங்கே 3 நாட்கள் உபவாசம் நடத்துகிறோம், 10 நாட்கள் உபவாசம் நடத்துகிறோம். அங்கே வாருங்கள், அங்கே வந்தால் உங்களுக்கு நோய் குணமாகிறது, உங்களுக்கு பேய் ஓடுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மக்களும் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? இந்த வேளாங்கண்ணிக்கு போறது போல, அடுத்தது எங்க இலங்கையில திருக்கேஸ்வரம் மடு கோயிலுக்கு போறது போல, அதுபோல இந்தியாவில திருப்பதி ஐயப்பா கோயிலுக்கு போறது போல, இவர்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தாங்கள் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொண்டு அந்த புனித யாத்திரைக்கு போகிறார்கள். ஏன்? இவர்களுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்ல. ஒரு வசனம் வாசியுங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசியுங்கள். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். சரி, பாருங்க, ஒரு பரிதாபமான ஒரு வசனம் இல்லையா? அப்ப நாம இன்றைய வசனத்தை எடுத்து பிரசங்கத்துக்கு எதை இன்றைய தலைவர்கள் பயன்படுத்துகிறார்கள்? இப்படி கருகலான சத்தியங்களை சொல்லிக் கொடுப்பதில்லை. உள்ளுக்கு இருக்கிற விழிப்பு, தெளிவான ஆழமான வெளிப்பாடுகளை சொல்லிக் கொடுக்கிற வம்ச வரலாறுகளை சொல்லிக் கொண்டு நாட்களை கடத்தி கொண்டு போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளே விசேஷமாய் நான் பாஸ்டர் ஆனந்தராஜ் அவர்கள் விசுவாசத்தை பற்றி தொடர்ச்சியாக கொடுக்கிறார். மிக அருமையா இருக்கிறது. விசுவாசம் இல்ல. யார் மேல விசுவாசம் இருக்கிறது? அந்த தலைவன் மேல விசுவாசம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு தலைவன் மேல இருக்கிறது. அந்த ஹீலிங் சென்டர் மேல இருக்கிறது, அந்த டிவைன் சென்டர் மேல இருக்கிறது, அந்த ஹீலிங் குருசேட் மேல இருக்கிறது, அந்த ஹீலிங் செய்யற அந்த போதகர் மேல இருக்கிறது. கவனிங்கள். அப்படி என்றால் அவர்கள் பாரம்பரியத்தையும் சடங்காச்சாரத்தையும் பின்பற்றுகிறதுனால பின்னால என்ன இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதைத்தான் ஏற்கனவே பார்த்தோம். என்றாலும் கவனிப்போம். வாசியுங்கள். தீத்துவின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே
மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கவனிங்கள், நீதியின் கிரியையினால் தேவன் ரட்சிக்கவர் அல்ல. நாம செய்யற உபவாசத்தினாலோ நாம் பண்ணுகிற இந்த கிரியைகளினாலோ தேவன் எங்களை ரட்சிக்கவில்லை. மாறாக அவர் கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கிரியைகளை விட கிருபை பெரியதா இருக்கிறது. அப்படி என்றால் கிரியல் செய்யக்கூடாதா பாஸ்டர்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். நாங்கள் உபவாசம் பண்ணக்கூடாதா, ஜெபிக்க கூடாதா, நாம இந்த காரியங்களை செய்யலாம். ஆனால் அது வெளியரங்கமாக வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போன்று வெளி தோற்றத்துக்காக தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய விருப்பம் இல்லாமல், அங்கே மனிதனுடைய விருப்பத்தையும் மனிதனுடைய சுயநீதியும் இருக்கும் என்றால் அது வீண் ஆராதனை, வீண் ஊழியம், வீண் காணிக்கை, வீண் உபவாசம். அது ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. இதைத்தான் நாம் வாசித்தோம். லூக்கா 18 2 மனிதர்கள் செபிக்க போனார்கள். அந்த பரிசேயன் எதை முக்கியப்படுத்தினான்? தான் செய்த கிரியைகள். உபவாசம் பண்ணுகிறான், அங்கே தான் பரிசுத்தமாய் வாழ்கிறான், அடுத்தது ஜெபம் பண்ணுகிறான், தசமாம் கொடுக்கிறான் என்பதை அவன் எதை வைத்து அது செய்வது தவறு இல்லை. கவனிங்க, நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. அவைகளை செய்ய வேண்டும். ஆனால் அது பெருமைக்காகவும் மனிதனுக்காகவும் சுயநலத்துக்காகவும் செய்யக்கூடாது. அப்ப அந்த பெருமையும் அந்த சுயநலமும் கொண்டு வருகிறது சாத்தான். ஏன்னா அவனுடைய சுபாவம் தான் பெருமை. இதை குறித்து ஏசாயா 14:11 15 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஏசாயா இப்ப வாசிக்க வேணாம், ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ஏசாயா 14 11 15 வரைக்கும் இது யாருடைய குண இயல்பு, யாருடைய கேரக்டர் என்று சொல்லி நீங்க காண முடியும். பெருமை என்பது பிசாசுடைய கேரக்டர், தாழ்மை என்பது தேவனுடைய கேரக்டர். கவனிக்கிறீங்களா? அப்படி என்றால் நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாம் மைமைக்காய் செய்ய வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு இயேசுவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய நாமம் என்றால் என்ன? பெயர். இயேசுவின் பெயரை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக இன்றைக்கு பெரிய 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 தலைவர்கள் தங்களுடைய பெயர்களை என்ன செய்கிறார்கள்? மகிமைப்படுத்துகிறார்கள். அதுல பெரிய ஒரு பரிதாபம், பெரிய ஒரு கஷ்டகரமான இது. இன்னைக்கு பாருங்க, ஒரு உண்மையை எனக்கு ஒரு சகோதரனுக்கு தெரியும், ஒரு அடிப்படை சத்தியமே தெரியாது. ஆனால் அவர் இன்னைக்கு நோட்டீஸ்ல எல்லாம் தன்னுடைய விளம்பரத்தெல்லாம் வணக்கத்துக்குரிய பிதா என்று குறிப்பிடுகிறார். வணக்கத்துக்குரிய பிதா, இதை நிறைய பேர் அங்கீகரிக்கிறார்கள். யார்? ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லுகிறவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். கவனிங்கள், வணக்கத்துக்குரிய வணக்கத்துக்கு சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. என்ன எல்லாரும் பேசாம இருக்கிறீங்க? கேக்குதா? ஹலோ பாஸ்டர், நீங்க சரியா கேட்கல பாஸ்டர். நீங்க சொன்னதை விட்டு விட்டு கேக்கு. சரி, மற்றவர்களுக்கு கேக்குதா? கேட்க இல்லையா நீங்க சொல்லலாம். இல்ல, தெளிவில்லாம இருக்கு பாஸ்டர். சொல்லலாமே, நான் கேட்ட பிறகு சொல்றீங்க. கேட்காததுக்கு மேலே சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இல்லாட்டி இவ்வளவு நேரம் நான் கத்தி கொண்டிருக்கிறது அது வேஸ்டா இருக்கு. கேட்க இல்லையா பிரயோசனம் இல்லையே. சரி, கவனிங்க. வணக்கத்துக்குரிய பிதா என்று சொல்லி சில போதகரை அழைக்கிறார்கள். அது சரியா பிழையா? சொல்லுங்க. தவறு பாஸ்டர். பிழை. சரி, அதுக்கு பின்னால என்ன இருக்கு தெரியுமா? பிசாசுடைய தந்திரம் இருக்கிறது. இதை நாம எப்படி இனம் கண்டு கொள்ளலாம்? நாம் கர்த்தரை அறிகின்ற அறிவிலே வளருகின்ற பொழுதுதான், வேத சத்தியத்தை அறிந்தால் மட்டும்தான் இந்த தவறுகளை நாம் கண்டுபிடித்து சரியாய் பயணிக்க முடியும். வேதத்தை அறியாமல் எழுந்தமான போக்கிலே இது பாலை மாத்திரம் குடித்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் நல்லது கெட்டது நமக்கு தெரியாது, நல்ல இடத்துக்கும் போகவும் முடியாது.
ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது ஓகேயா, கேக்குதா? கேக்கு பாஸ்டர் கேக்கு. ரைட், ஓகே, தேங்க்யூ. ரைட், இப்பொழுது கவனியுங்கள். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு தருகிறேன். இப்ப இதுல இருக்கிற ஒரு சகோதரி எடுத்துக்கொள்வோம், அல்லது சகோதரியோ சகோதரனையோ எடுத்துக்கொள்வோமே. ரைட், கீதா சிஸ்டர் எடுத்துக்கொள்வோம். கீதா சிஸ்டர் இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். கீதா சிஸ்டர் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இப்ப நான் கீதா சிஸ்டர்கிட்ட ஒரு என்னது சாக்லேட் இந்தியாவில் சொல்ல சாக்லேட், ஓகேயா? சாக்லேட் ஒரு 5000 ரூபாய் பணத்தையும் நான் இந்த கீதா சிஸ்டருக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறேன். இப்ப 5000 ரூபாய் அல்ல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. ஒரு 100 ரூபாய்க்குரிய அல்லது ஒரு 500 ரூபாய்க்குரிய ஒரு சாக்லேட், இது ரெண்டையும் வைத்து கீதா சிஸ்டர் நீங்கள் இதுல ஒன்றை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுகிறேன். இப்ப கீதா சிஸ்டர் எதை செலக்ட் பண்ணி எடுப்பார்கள் சொல்லுங்க? பணத்தை. சாக்லேட்டா 10,000 ரூபாய் பணத்தையா? பணத்தை. ஏன் பணத்தை எடுக்கிறார்கள்? ஏன் சாக்லேட் எடுக்கவில்லை? பணம் பிரயோஜனம் இல்ல, பிரயோஜனம் என்று சொல்வதால் எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஒரு உங்களுடைய சிந்தனைக்காக பகிர்ந்து கொள்றது நல்லது. அதுக்கு தான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். அது பெருமதி கூட பெருமதி. ஓகே, அது இந்த சாக்லேட்டை விட மிகவும் விலையேற பெற்றது, விலை கூடினதா, கூடுதலான பெருமதி. என்ன அந்த பெருமதி என்றது இந்தியாவில் உள்ளவர்களுக்கு விளங்காது. அதுக்குத்தான் சொல்றேன், இலங்கையில உள்ளவர்களுக்கு பெருமதி என்று சொல்வது, இந்தியாவில் உள்ளவர்களுக்கு விலையேற பெற்ற, விலை தெரியாது, விலையேற பெற்றது தெரியாது. விளங்குதா? ரைட். இப்ப அதே இடத்துல கீதா சிஸ்டருடைய பிள்ளைக்கு, சின்ன பிள்ளைன்னு வைத்துக் கொள்வோமே, 2 வயது இருக்கு என்று வைத்துக் கொள்வோமே. இந்த 2 வயது அந்த சிறு பிள்ளைக்கு நான் சாக்லேட்டையும் 10,000 ரூபாய் பணத்தையும் கொடுக்கிறேன். இந்த பிள்ளை எதை எடுக்கும் சொல்லுங்க? சாக்லேட். ஏன் சாக்லேட் எடுக்குது? பெருமதி தெரியாது. இந்த பணத்தினுடைய பெருமை அருமைகள் தெரியாது. அப்ப சின்ன பிள்ளைக்கு எது தேவையா இருக்கிறது சொல்லுங்க? அதுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ கொடுத்தா போதும், அந்த காசு அதுக்கு தேவையில்லை. இப்ப உங்களுக்கு புரிகிறதா, விளங்குகிறதா? ஒரு குழந்தை பிள்ளையா இருக்கிற விசுவாசி, வளர்ச்சி அடையாத விசுவாசி எதை எடுக்கும்? வளர்ந்த விசுவாசி எதை எடுக்கும்? பகிர்ந்து கொள்ளுங்க. பணத்தை. பணத்தை என்றதை விட, அதை நான் உதாரணத்துக்கு சொன்னேன். வசனம் பாஸ்டர், வசனம், வார்த்தையின்படி நடப்பது. மற்றவர்கள் சொல்லுங்க பாப்போம். மற்றவர்கள் சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன புரியுதா? குழந்தை விசுவாசிகள் இப்ப கடினமான சத்தியத்தை எடுத்துக்கொள்றது கஷ்டமா இருக்கு. ரைட், ஓகே. ஆனா எதுல அந்த 10,000 ரூபாய் பணம் என்பது எவ்வளவு மேன்மை, அந்த சும்மா 100 ரூபாய் சாக்லேட் என்பது மேன்மையா? அப்ப மேன்மை தெரியாமல் மேன்மை இல்லாத ஒன்றை தற்போதைக்கு சாப்பிடுவதற்காக தெரிந்து கொள்ளுகிறார். அப்படி என்றால் என்ன? இதை குறித்து யூதாவுக்கு வாருங்கள். யூதா புத்தகத்தில் அருமையா எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். நன்றி ஆவியானவரே. Glory to God. அந்த ஏசா என்ன செய்தாராம்? யாக்கோபிட்ட அந்த வசனம் எங்க இருக்கு? யூதாவை திருப்புங்கள். யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. ரைட், இங்க இதை வாசிப்போம். 6வது வசனம் வாசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்பு கண்டு நித்திய சங்கிலிகளினாலே கட்டி
அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். சரி, கவனிங்க. தங்களுக்குடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள் யார் இவர்கள்? பிசாசு, லூசிபர். அவன் லூசிபருக்கு தெரியவில்லையே எவ்வளவு ஒரு மேன்மையான இடத்துல நான் இருக்கிறேன். அப்ப இந்த மேன்மையை நான் விட்டு விடலாமான்னு லூசிபருக்கு தெரியவில்லையே. இப்ப லூசிபர் என்ன நினைத்தான் சொல்லுங்க. அங்கே எங்க வந்தோம்? ஏசாயா 14 பாருங்கள். பார்க்காம சொல்ல முடியும். யாருக்கு தெரியுமா வசனம்? நாங்கெல்லாம் வளர்ந்தவர்கள், ஊழியக்காரிகளா இருக்கிறோம். ஏசாயா 14:11 வசனத்திலிருந்து என்ன பார்க்கிறோம்? பிசாசுடைய சரித்திரங்கள் சொல்லப்படுது. இந்த லூசிபர் என்ன செய்தான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக நான் சிங்காசனத்தை போடுவேன், நானும் ஆராதித்த என்னையும் ஆராதித்தால் என்ன என்று மேட்டிமை அடைந்து அவன் எப்படி கீழே ஆதி மேன்மையை இழந்து போனானோ அதுபோல இன்றைக்கும் மனிதர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் தங்களை விட தங்களுடைய கிரியைகள் பெரிதென்று நினைப்பார்கள் என்றால் அதுக்கு பின்னால பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம் இருக்கிறது. அது நம்மை அறியாமலே அது செய்ய வைக்கிறது. அதைத்தான் அந்த 2 பேர் செபித்த இடத்துல அந்த பரிசேயன் செபித்த அந்த ஜெபம் அப்படி இருந்தது. அவன் உபவாசம் பண்ணுகிறான் தான், தசோவாங் கொடுக்கிறான் தான், ஆனால் என்ன நடக்கிறது? அவன் அவையெல்லாம் மேன்மையாகவும் பெருமையாகவும் மற்றவனை அசட்டையாகவும் மற்றவனை அற்பமாகவும் எண்ணுகிறபடியால் அவனுக்குள்ள இருக்கிறது சாதாரண ஒரு மனித இயல்பு நினைக்காதீங்க. அது பிசாசுடைய இயல்பு, அது பிசாசுடைய குணம். இதைத்தான் தேவன் எதிர்க்கிறார். சரி, இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசித்தோமே. தீத்துல என்ன வாசித்தோம்? ஞாபகம் இருக்கிறதா? என்ன வாசித்தோம் தீத்துல? நீதியினால் அல்ல கிருபையினால். அப்ப மனிதனுடைய கிரியையினாலே தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாது. இதைத்தான் பழைய ஏற்பாட்டு திருச்சபையினர் செய்து வந்தார்கள். காணிக்கை பழி செலுத்துவது, பாவம் செய்வது. அதுக்கு ஒரு முடிவு இல்லை. பாவத்துக்கு ஒரு முடிவு கிடையாது. அவங்களுக்கு என்ன பழகி கொண்டார்கள்? இந்த பாரம்பரியம் என்னத்தை சொல்லிக் கொடுத்ததென்றால், பாரம்பரியத்துக்கு பின்னாலே பிசாசு எப்படி இயக்குகிறான் அந்த மனிதனை, அந்த தலைவர்களை என்றால், நீங்கள் பாவம் செய்யுங்க, பழி செலுத்துங்க, பழி செலுத்தினால் பாவம் நிவர்த்தி ஆகிறது. அப்ப 2024 ஆண்டு பாவம் செய்யுங்க, 2024 ஆண்டு 25ஆம் தேதியோ அல்லது 31ஆம் தேதியோ பழி செலுத்துங்க. அப்ப பழி செலுத்தினா உங்களுக்கு என்ன செய்யுது? அந்த 2024ஆம் ஆண்டுக்குரிய பாவம் நிவர்த்தி ஆகிவிட்டது. திரும்ப 2025ஆம் ஆண்டு நீங்கள் 1ஆம் தேதி பரிசுத்தமாய் இருங்கள், 2ஆம் தேதி ஆரம்பியுங்கள். என்னத்தை ஆரம்பியுங்கள்? என்ன விளங்குது உங்களுக்கு? பாவத்தை ஆரம்பியுங்கள். பிறகு 2025ஆம் ஆண்டு ஒரு 40 நாளும் 30 நாளும் ஓசம் இருங்க, இருந்து போட்டு பிறகு கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடுங்க. பிறகு புது வருஷம் பழைய வருஷத்தாரான சுத்திகரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னியுங்க, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னியுங்க, கழுவுங்க ஆண்டவரே, சுத்தமாக்குங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. ஓகே, இப்பொழுது என்ன நடக்கிறது? பாவங்கள் உங்களுக்கு கழுவப்படுகிறது. அடுத்து 2026ஆம் ஆண்டு 2ஆம் தேதி என்ன செய்யுங்க? மறுபடியும் பாவம் செய்யுங்க. இப்படித்தான் அங்கே அவர்கள் செய்து வந்தார்கள். இதுதான் சொல்லுகிறது பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தை தான் இயேசு வன்மையாய் கண்டித்தார். இதே பாரம்பரியம் இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்துவ சபையிலேயும் நடக்கிறது. ஆவிக்குரிய கிறிஸ்துவ சபையிலும் இன்றைக்கு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றுதான் தேவன் இந்த சத்தியத்தை நமக்கு போதிக்கிறார். பாரம்பரியம் எங்களை பரலோகம் கொண்டு போகாது, தேவனையும் பிரியப்படுத்தாது. கவனிக்கிறீங்களா? எனக்கு நன்றாக தெரியும்.
ஒரு வல்லமையா ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர், வல்லமையா இருந்தால் அந்த அற்புதம் அடையாளங்கள் செய்து கொண்ட வசனம் பெருசா இல்ல, ஆனால் அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, நிறைய பேர் குணமாக்கப்பட்டார்கள், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அவர் இல்லை, அவர் மரித்து விட்டார். ஆனால் அவருடைய கல்லறை இன்னைக்கு ஒரு புனித ஸ்தலமாக, ஒரு ஆசரிப்பாக கொண்டாடி விசுவாசிகள் எல்லாம் அங்க போய் பூவை வைத்து அங்கே அவரை மகிமைப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். இவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறார்கள், துதிக்கிறார்கள், தீர்க்கதரிசனம் சொல்லுகிற இதெல்லாம் செய்கிறார்கள். இந்த நிகழ்வு சரியா பிழையா சொல்லுங்க. சொல்ற விளங்குதா? புரியுதா? பிழை. ஏன் அவர்களுக்கு பிழை என்று, தவறு என்று தெரியவில்லை? வசனம் தெரியாத பாஸ்டர். அவரைத்தான் மேன்மையாக நினைத்தார். அவரைத்தான் மேன்மையாக நினைத்தார். இப்ப உங்களுக்கு விளங்குகிறதா இப்ப இங்கே என்ன நடக்கிறது பிசாசுடைய தந்திரம் என்று? ஏன் வசனம் இல்லாவிட்டால் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் தலைவர் என்ன செய்தார்? வியாதியை குணமாக்கினார். வேற என்ன, பேய்கள் போச்சுது, அவரூடாக நாங்க ரட்சிக்கப்பட்டோம். ஆகவே அந்த சபையில என்ன செய்கிறார்கள்? வருஷம் ஒரு முறை அந்த அவருடைய கல்லறை இடத்துல போய் மாலை அணிவித்து அவரை கௌரவப்படுத்துறது தவறு இல்லையே என்று அந்த தலைமையும் சொல்லுகிறது. அங்க போகிற மக்களும் செயல்படுகிறார்கள். இங்கே என்ன நடக்கிறது? பாரம்பரியம். இதைத்தானே கத்தோலிக்கம் பின்பற்றினது. ஏன் புனித அந்தோணியார் கோயில் கட்டியிருக்கிறார்கள்? ஏன் புனித செபஸ்தியாருக்கு கோயில் கட்டியிருக்கிறார்கள்? ஏன் புனித பவுலடியாருக்கு கோயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள்? அவர்கள் தெய்வங்கள் இல்லை என்று தெரிந்தாலும் அவருடைய ஊழியம் செய்தார்கள். அந்தோணியார் பேய் திரத்தினார், அந்தோணியார் வியாதி குணமாக்கினார். ஆகவே அவர் இன்றைக்கும் செய்வார். அவர் செத்து விட்டாலும் அவர் செய்வார் என்ற போக்கு போய்கொண்டிருக்கிறார். தவறான உபதேசங்கள், தவறான காரியங்கள், இதிலிருந்து நாம் வெளியில வர வேண்டும். இதை மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில பேர் கத்தோலிக்கர்கள் இடத்துல நீங்க போய் சத்தியத்தை சொல்லுவீர்கள் என்றால், நாங்கள் சிலை வழிபாடு செய்யறது இல்லையேன்னுவார்கள். ஆனா செய்கிறார்கள். அது நாங்கள் ஒரு அடையாளத்துக்காக வைத்திருக்கிறோம். ஆனா இயேசுதான் எங்களுக்கு தெய்வம், ஆனா அடையாளத்துக்காக வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப இதுல என்ன நடக்கிறது? அதிலே தேவனுடைய நாமம் மறைக்கப்பட்டு பிசாசுடைய நாமம் மகிமைப்படுகிறது. வேதம் சொல்லுகிற, என் துதியை, என் மகிமையை நான் வேறொருவனுக்கு கொடை, நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருப்பேன். வாசிக்கலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம் வாசியுங்கள். என்னையன்றி உனக்கு வேண்டாம். வாசிங்க. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வாசிங்க தொடர்ந்து. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். தொடர்ந்து. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். போதும், காணும். கவனிங்க, இது என்ன பாசங்களுக்கு தெரியாத வசனமான்னு நீங்க நினைக்கலாம். எல்லாருக்கும் மிகவும் நன்றாகவே தெரிந்த வசனம். ஆனா இதுக்குள்ள ஒரு சத்தியம் அடங்கி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? ஆண்டவருக்கு கொடுக்கிற மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. நீங்க நினைக்கிறீங்க அது விக்கிரகத்துக்கு தான் இல்லை, மனிதனுக்கு கூட கொடுக்க கூடாது.
மனிதனுக்கு கூட கொடுக்க, ஒரு தலைவருக்கு கூட கொடுக்க கூடாது. அவரை மதிக்கணும், அது ஒரு விஷயம். மதிக்கணும், அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். ஆனா அவர் கடவுளுக்கு கொடுக்கிற அந்த மகிமையை கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமை தான் விக்கிரகங்களாக மாறுது. ஒருவேளை தலைவர்களா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு கூட, புருஷனுக்கு கூட, மனைவிக்கு கூட, அல்லது அண்ணன் தம்பிக்கு கூட, அல்லது வேலைக்கு கூட, அல்லது வியாபாரத்துக்கு கூட, எது ஒன்றுக்கு நாம் முதலாவது இடம் கொடுக்கிறோமோ அதுதான் விக்கிரகம். நீங்க நினைக்க கூடாது யாரும் சிலை வழிபாடு மட்டும்தான் விக்கிரகம் நினைக்க கூடாது. பொருளாசையாகிய விக்கிரகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சில பேர் இரண்டாவது இடத்திலே தேவனை வைத்துவிட்டு முதலாவது இடத்துல எந்த ஒரு காரியத்தை வைக்கிறார்களோ அதுவே விக்கிரகம். அப்படி விக்கிரகத்தை குறித்து நாம் அதுல என்ன நடக்கிறது? தேவன் மகிமைப்படுவதில்லை. எனவே அவர் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து நம்முடைய கிரியைகளை அவர் நமக்கு ஆசீர்வதிக்க மாட்டார். நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? இந்த சத்தியங்கள் தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய நாமத்தையே மகிமைப்படுத்த வேண்டும். 29வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசியுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ரைட். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? இது எல்லாருக்கும் தெரியும் வசனம். கர்த்தருக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்க. அவருக்கு ஸ்பெஷல் க்ளோரி இருக்கு. அது மனிதனுக்கு கொடுக்கிற மகிமை அல்ல. கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்துங்கள். கர்த்தருக்குரிய மகிமை என்றால் என்ன தெரியுமா? யாராலும் சொல்ல முடியுமா? கர்த்தருக்குரிய மகிமை என்றால் என்ன? அது எப்படி சொல்லலாம்? என்ன நீங்க எல்லாம் ஊழியக்காரிகளா இருக்கிறீர்கள், சொல்லலாம். பிள்ளையண்டா பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை, பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்தும்படியாக வேதம் சொல்லுகிறது. சரி, இதை உங்களுடைய விசுவாசி ஒரு ஆள் கேட்டு விட்டார், அல்ல உங்களுடைய பிள்ளைகள் இதை வாசித்து விட்டு, அது என்னம்மா, அது என்னப்பா, இந்த கர்த்தருக்குரிய மகிமை என்றால் என்ன, அதை செலுத்த சொல்லி பைபிள் சொல்லுது. அது என்ன கர்த்தருக்குரிய மகிமை என்று உங்களிடத்துல கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? கர்த்தருக்குரிய மகிமை என்றால் என்ன? அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுப்பது. ஓகே. அடுத்து அவரை ஆராதிப்பது பொதுவாக. ஓகே. வேற யார்? அவருடைய சிருஷ்டிப்புகளை உண்மையோடும் கண்டு கொள்வது. சொல்லி அவரை அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது. வெரி குட். சரி, வேற? முதலாவது ஒரு ராஜ்யத்தின் நீதியும் தேடுறது பாஸ்டர். வெரி குட். ஓகே. உங்களுடைய மனைவிக்கு கடிதம் எழுதும் போது எப்படி எழுதுவீர்கள்? அன்புள்ள மனைவி. எப்படி? அன்புள்ள மனைவி பாஸ்டர். சரி, இப்ப ஆசிரியர்களுக்கு கடிதம் எழுதுற மாதிரி உங்களுடைய மனைவிக்கு கடிதம் எழுத முடியுமா? எழுதுவீங்களா? முடியாது. மதிப்புக்குரிய மனைவி அவர்களே, அப்படி எழுதுனா மனைவிக்கும் தான் எப்படி இருக்கும் சொல்லுங்க. சரி, அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைக்கு கடிதம் எழுதும் போது எப்படி எழுதுவீர்கள்? பிரியமுள்ள மகளே, மகனே. இப்ப உங்களுக்கு புரிகிறதா, விளங்குகிறதா? ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான மதிப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது இல்லையா? எல்லாவற்றையும் விட ஆண்டவருக்கு
நம் மனிதர்களுக்கு கொடுக்கிற மதிப்பு போல கொடுக்க முடியுமா? அப்ப அவரை எப்படி கனப்படுத்த வேண்டும் என்றால் அதே வசனத்திலேயே பதில் இருக்கிறது. அதே வசனத்தை நீங்க வாசித்தீங்கல்ல, 29வது சங்கீதம் 2வது வசனம், அதிலே கேள்வியும் இருக்கிறது, பதிலும் இருக்கு. வாசிங்கள் திரும்ப. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சரி, எப்படி மகிமையை செலுத்த வேண்டும் என்றால் அதிலேயே சொல்லப்பட்டிருக்கிற அந்த 2வது பகுதி தான் அதுக்கான பதில். என்ன 2வது பகுதி? பரிசுத்த அலங்காரம். அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது. அதுதான் அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய கணம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப தேவனை நாம் கனப்படுத்துவதென்றால் என்ன? நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். இருதயத்திலே கள்ளம், கபடு, அல்லது அங்கே சொல்லப்பட்டதே அந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாய் இன்றைக்கு நிறைய பேர் காட்சி அளித்துக் கொண்டு இருப்பதினாலே தேவன் மகிமைப்படுவதில்லை. ஆகவே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாய்த்தான் இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள். வெளியிலே ஏதோ ஒன்றை செய்து விட்டால் நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறோம் நினைக்கிறார்கள். ஆனா வெளி அலங்காரத்தை ஆண்டவர் கண்டு ஒருபோதும் மயங்குவதில்லை. ஒருவேளை நம்முடைய அழகிய பாடலா இருக்கலாம், நம்முடைய திருச்சபை அழகிய கட்டடங்களா இருக்கலாம், அல்லது நாம் மிகவும் உன்னதமான இசைக்கருவிகளை வாசிக்கலாம், நல்ல சவுண்ட்ஸ் பிஎஸ் சிஸ்டங்கள் இருக்கலாம், அல்லது குயிலை போல கூவுகின்ற குரல் இருக்கலாம், மயிலை போல ஆடுகின்ற அழகு இருக்கலாம். எதில் அநேகர் மயக்கி காட்டுகிறார்கள். அதுக்கான சத்தியங்களையும் அதுக்கான வசனங்களையும் சொல்லி மக்களை இப்படி தவறாய் வழிநடத்தவும் செய்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்துங்கள். அவருக்குரிய மகிமையை செலுத்தினால் மட்டும்தான் அவர் ஏற்றுக்கொள்வார். அது எப்படி செலுத்துகிறது என்றால் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப அவர் எதிர்பார்க்கிறது வெளியான சடங்காச்சாரத்தை அல்ல, வெளியான கிரியைகளை அல்ல, உள்ளான மனிதன் உள்ளம் சுத்தமாய் இருக்க வேண்டும். இதை தாவீது தேவனுடைய ரகசியத்தை கண்டுபிடித்தார். எனவே தான் தாவீதை தேவன் சொன்னார், என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று. தாவீதுக்கு தேவனுடைய ரகசியம் தெரியும். அதுபோல நாங்களும் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே பாருங்கள், தாவீது தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றபடி ஒரு விண்ணப்பம் செய்கிறார். வாசிக்கலாமா? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். இன்றைக்கு நாமும் கேட்க வேண்டியது இதுதான். ஆண்டவரே, எனக்குள்ளே சுத்த இருதயம் வேண்டும். வந்து வந்து போற ஆவியில நிரந்தரமான ஆவி, பரிசுத்த ஆவி என்னோடு தங்க வேண்டும். சுத்த இருதயம் எனக்கு தேவையா இருக்கிறது. ஏனென்றால் நீர் இருதயத்தில் வாசம் செய்கிறவர். என்றால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாயிருக்கிறது. நம்முடைய சரீரமும் தேவன் தங்குகின்ற ஆலயமாயிருக்கிறது. அப்ப ஆலயம் என்று இன்றைக்கு எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? பெரிய கட்டடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டடத்தை பார்க்கிறார்கள். அந்த கட்டடத்துக்குள்ளே போனால் ஒரு பயபக்தி வருகிறது. கட்டடத்துக்கு வெளியிலே வந்தால் அந்த பயபக்தி இல்லாமல் போகிறது. அப்ப உண்மையான ஆலயம் எது? தேவன் வாசம் செய்கிற உண்மையான ஆலயம் எது? நாம் தான். நாம் தான். நம்முடைய உள்ளம்தான், நம்முடைய சரீரம்தான். அவ இந்த சத்தியத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுவதற்கு பதிலாக, இங்க இருந்து வாருங்கள், இந்தியாவுக்கு வாருங்கள், இலங்கைக்கு போங்கள், அங்க எருசலேமுக்கு வாருங்கள், அந்த ஊருக்கு வாருங்கள், அங்கதான் எங்களுடைய தலைவர் இருக்கிறார், அங்கதான் போனால் மட்டும்தான் விடுதலை கிடைக்கும்,
அங்க போனால் மட்டும்தான் பேய் போகுது என்ற ஒரு போதனையிலே, இன்றைக்கு மாயையிலே மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, மதிப்புக்குரியவர்களே, நம்முடைய தேவனை சீப்பராய் நினைக்க கூடாது, தரங்குறைத்து பார்க்க கூடாது. நம்முடைய தேவன் பெரியவர், அவர் நல்லவர். ஆகவே அவருக்கு நாம எதையாவது செஞ்சு அவரை மயக்க முடியாது. வெளியரங்கமான ஏதோ ஒன்றை ஆடியோ பாடியோ என்னத்தையோ பண்ணி நாம ஒருபோதும் ஆண்டவரை மயக்க முடியாது. உபவாசம் பண்ணியும் மயக்க முடியாது. அதெல்லாம் உபவாசம் பண்ண வேணான்னு சொல்ல இல்ல. எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காய் செய்யுங்கள். எல்லாவற்றுக்கு மேலாக இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும். இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். கபடமில்லாமல் இருக்கின்ற இருதயத்திலிருந்து புறப்படுகிற விண்ணப்பத்தை கேளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவை நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அந்த இருதயத்துக்குள்ளே நான் வாசம் செய்கிறவராயிருக்கிறார். அவை இருதயத்துக்குள்ளே நாம கசப்பு, வைராக்கியம், கள்ளம், கபடத்தை வைத்துக்கொண்டு ஒரு அந்நிய பாஷை பேசுவதனாலோ ஆவிக்குள்ளே ஆராதிப்பதினாலோ யார் அந்த மகிமையை ஏற்றுக்கொள்வது? சொல்லுங்க. அந்த மகிமை யாருக்கு போகிறது? பிசாசுக்குத்தான் போகிறது. அதைத்தான் அங்கே மாற்கு 7:7 அங்கே வாசித்தோம், வீணான ஆராதனை. அப்ப நாம் செய்கிறது வீணாய் போகலாமா? இத்தனை வருஷம் நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் துதிக்கிறோமே, ஆராதிக்கிறோமே, ஊழியங்களை செய்கிறோமே, அது வேஸ்ட் ஆகலாமா? யோசித்து பாருங்கள். கடைசி நேரத்தில் உங்களை தெரியேன் அறியேன் என்று ஆண்டவர் சொல்ற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளலாமா? ஆகவே வேதத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே ஒரு மனிதனை மதிக்க வேண்டும். நான் வேணாம் என்று சொல்லல. யாருக்கு எந்த கணத்தை கொடுக்கணுமோ, அவரை எவருக்கு வரி செலுத்த வேணுமோ, எவருக்கு மதிப்பு கொடுக்க வேணுமோ அதை நீங்கள் செலுத்துங்கள். அதை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமை மனிதருக்கு கொடுக்கிற மகிமையை காட்டிலும் மிகவும் விசேஷித்தமானது, விலையேற பெற்றது, பெருமதியானது. அது அந்த மகிமை தான் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. ஓடி ஓடி நாம் ஊழியம் செய்யலாம், ஓடி ஓடி பாட்டு படிக்கலாம், ஓடி ஓடி என்னவும் பண்ணலாம். பரிசுத்தம் இல்லாமல் தேவன் எதையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதுதான் சத்தியம். ஆகவே வாழ்க்கையா வல்லமையா என்று தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வசனங்களை கேட்டா ஏதோ நல்லா தான் இருக்கிறது என்று சொல்வதல்ல. வசனங்களை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதை தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆழமாய் சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அந்த 10,000 ரூபாய் காசு ஒரு சாக்லேட்டையும் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். இன்னைக்கு சும்மா ஒரு சாக்லேட் கிடைக்கிறதுன்றதுக்காக அந்த வெளியேற பெற்ற ஒரு காரியத்தை இழந்து போக கூடாது. கவனிக்கிறீங்களா? நமக்கு தேவன் தந்த ரட்சிப்பு வெளியேற பெற்றது. தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த அந்தஸ்து வெளியேற பெற்றது. தேவனுடைய ஊழிய நினைப்பிலே ஆண்டவரை இணைந்து கேட்கின்ற அருமையான ஆண்டவரே, எங்கள் அன்பு ஊழியக்காரர்களை அன்பு சகோதர சகோதரிகளை இந்த கரத்தில் ஒப்படைக்கிறேன். நாங்கள் எல்லாரும் மலையின் மேல் உள்ள பட்டணங்களாய் அநேகருக்கு ஆண்டவரே சத்தியம் என்கிற வெளிச்சத்தை கொடுக்கத்தக்கதாய், அதை சத்தியத்தை சத்தியமாய் போதித்து ராஜ்யத்தினுடைய வேலைகளை செய்யத்தக்கதாய், ராஜ்யத்துக்குள் அநேகரை கொண்டு வரத்தக்கதாய் என்னையும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இன்னும் பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். இன்னும் தேவனே பேசும். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், அடிபணிகிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து பலப்படுத்தும். அருமையா இந்த மினிஸ்ட்ரியை செய்கிற இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக நான் செபிக்கிறேன். கேசி பிரதருக்காக செபிக்கிறேன். இணைந்து ஊழியம் செய்கிற ஒருவருக்காக செபிக்கிறேன். இணைப்பிலே வருகின்ற நடத்துகின்ற எல்லாருக்குமாய் செபிக்கிறேன். தேவனை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென்.